ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு நாட்களில் சஹருக்கு ஈஸியாக செய்கிற மாதிரியாகவும் மசாலா மைல்டாக சேர்த்து செய்கிற மாதிரியாகவும் இருக்கிற ரெசிபிஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட்டு நம்ம நெய் சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதாவது கீ ரைஸ். இந்த கீ ரைஸுக்கு 2 படி போல் பாஸ்மதி ரைஸை ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறேன். பாஸ்மதியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இவனை ஊற விட்டுக்கலாம். குக்கர் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, அது கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 4 லவங்கம், 2 ஏலக்காவை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. இலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாவை சேர்த்து சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியிலிருந்து 1/2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 பெரட்டி விட்டுட்டு எந்த பாத்திரத்துல நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே பாத்திரத்துல 1/2 பாத்திரம் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட பாஸ்மதிக்கு 1க்கு 1/2 அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். நீங்க எந்த பாஸ்மதியை பயன்படுத்த போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணும்போது உப்பு டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அப்பதான் நம்ம கீ ரைஸ் லாஸ்டா ரெடி ஆகும்போது உப்பு கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து கவர் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா கரம் மசாலா பொடியை சேர்த்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை நல்லா வடிகட்டி விட்டு அதை சேர்த்து விட்டுக்கலாம். லைட்டா கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அரிசி லைட்டா வெந்து இப்படி மேல வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அரிசி உடைஞ்சிடாம ஸ்மூத்தா ஒரு தடவை கிளறி விட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுட்டு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். கீ ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா அதுக்கு மேல கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். அடுத்து இந்த கீ ரைஸுக்கு ஆப்டான சிக்கன் தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கர் பேன்ல 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்புகளை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு பருப்பு எடுத்த கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். இதுக்கு இடையில நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியில தண்ணியை சேர்த்து அது ஒரு பக்கம் ஊற விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல பருப்புக்கு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. சூடா இருக்கும் போதே கரண்டியை விட்டு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்குங்க. இதுல தோரம் பருப்பு நல்லா வெந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் மலர்ந்தா மாதிரி வெந்து இருக்கணும். அதாவது இந்த தால்ச்சா நம்ம சாப்பிடும் போது வெந்த 1-2 கடலைப்பருப்பு நம்ம வாயில தென்படணுங்க. அது சூப்பரா இருக்கும். பர்சனலா எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்திரத்துல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, பெரிய ஏலக்காய் 1, சின்ன ஏலக்காய் 1, 4 லவங்கத்தை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதாவது அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து 2 தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கு அப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மசாலா கருகிடாம இருக்க கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 150 கிராம் போல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம தண்ணியும் சேர்த்து இருக்கிறோம், சிக்கனும் தண்ணி விடும். அதுலயே அந்த சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா லைட்டா சுண்டி எண்ணெய்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் சொரக்காவை கியூபா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு சொரக்காவை நல்லா அந்த மசாலால பெரட்டி விட்டுட்டு அடுத்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். இடையில கொஞ்சம் கிண்டி மட்டும் விட்டுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு சிக்கன் பாருங்க நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து இருக்கிற பருப்புகளை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் அந்த பருப்பு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டு கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து கவர் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி அதுல சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பையும் ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் புளியினுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். தால்ச்சா பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கடைசியா கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தால்ச்சாவை கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுக்கலாம். சஹருக்கு தேவையான ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கீ ரைஸ் கூட இந்த தால்ச்சாவை சேர்த்து நல்லா சுட சுட பரிமாறி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.